ஒரு சின்ன குக்கிங் vlog பார்க்கலாமா? குவைத்தில் குளூர்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போய் வெயில் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குது. ரொம்ப வெயிலும் இல்லாமல் ரொம்ப குளிரும் இல்லாமல் ரொம்ப மைல்டாக இருக்குது. இன்றைக்கி நாங்கள் சாமி கும்பிட்டோம். வடை ஸ்வீட் எல்லாம் செஞ்சு சாம்பார் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டோம். அதோட ஒரு சின்ன vlog தான் அது. இன்றைக்கி நான் பிளான் பண்ணது சாம்பார், தொட்டுக்க கேப்சிகம், பீன்ஸ், கேரட் போட்டு பட்டர் அண்ட் பெப்பர் போட்டு ஒரு பொரியல் மாதிரி. அப்புறம் எக்ஸ்ட்ராவாக வடையும் ஸ்வீட்டும் பாயாசம் தான் பண்ணலான்னு நினச்சோம். ஆனால் ரீசெண்டாக பண்ணனால இந்த வாட்டி கேசரி பண்ணியிருக்கேன். இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சு குக்கிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இந்த நான்வெஜ்லாம் இல்லாதனால பரவாயில்ல, இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட் செய்கிறதே கொஞ்சம் டைம் கன்சியூமிங்காக இருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த தாளிக்கிற பெட்டியில் உள்ள சோம்பு, சீரகம், கடலைப்பருப்பு இதெல்லாம் நான் தனித்தனியாக வச்சுருந்தேன். ஆனால் இந்த வாட்டி அம்மா ஊர்லேருந்து அனுப்பிச்சனால எல்லாம் ஒரே பாக்ஸில் இருக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இந்த காய் ரொம்ப வதக்கி நல்லா ஃப்ரை பண்ணால் அதோட சத்தெல்லாம் போயிடும். ஆனால் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஜஸ்ட்டு பட்டர், பெப்பர், உப்பு அண்ட் இந்த காய் இதை மட்டும் போட்டு சாட்டே பண்ணால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த வாட்டி ஒரு யூடியூப் வீடியோவில் பார்த்தேன், உளுந்தம்பருப்பு வடைக்கு ஊற வைக்கும் போது கொஞ்சம் துவரம் பருப்பும் சேர்த்து ஊற வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அந்த மெத்தடில் தான் பண்ணேன். நான் வடை ஃபஸ்ட் டைம் தனியாக பண்ணுறேன். இல்லைனா அம்மா எப்பயும் கிரைண்டரில் ஆட்டி தருவாங்க, கூட ஹெல்ப் பண்ணுவேன். ஆனால் இன்றைக்கி நானே ஊற வச்சு மாவரைச்சி பண்ணியிருக்கேன். எனக்கே சர்ப்ரைசிங்காக தான் இருந்தது. ஏன்னா நல்லா வந்துருந்துச்சு. ஷேப்பு பேடாலாம் இல்லை, நல்லாவே வந்துருந்தது. மிக்சியில் ஆட்டினா கொஞ்சம் தண்ணி வந்துடும். ஆனால் ஓகே, எப்படியும் மேனேஜ் பண்ணிட்டேன். இந்த கரண்டியில் வச்சு போட்டனால கொஞ்சம் மேனேஜபிளாக இருந்தது. அன்றைக்கி லாஸ்ட்டாக செஞ்ச டிஷ் கேசரி தான். நாங்கள் 2 பேருன்றனால அரை உலக்கு தான் ரவை வச்சு கம்மியாக தான் நான் கேசரி செஞ்சுருக்கேன். டோட்டலாக இதெல்லாம் பண்ணுறதுக்கே எனக்கு ஒரு 3 hours ஆகிடுச்சு. நான் ரொம்ப ஸ்லோவாக தான் குக் பண்ணுவேன். ஆனால் டேஸ்ட் காம்ப்ரமைஸ் பண்ணாமல் நல்லா பண்ணி லஞ்சும் பேக் பண்ணியாச்சு.